வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு வந்துவிட்டால் அதிலிருந்து திரும்பி பார்க்காமல் அதில் ஆழங்கால் படுங்கள். ஆழமாக போங்க. அந்த விஷயம் என்ன என்று பாருங்கள். அதற்கு பெயர் தான் நதி போல ஓடிக்கொண்டிருப்பது. யார் எது சொன்னாலும் நின்று கொண்டிருக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பது. எத்தனை பேர் செய்கிறோம் இதை? நீ வீட்டுக்கு தலைவியா இருக்கிற, காலேஜுக்கு போற, இந்த மாதிரி ஊர் ஊரா போய் பேசுற, எல்லாருக்கும் இருக்கிற 24 மணி நேரம் தானே உனக்கும். எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு கேட்டார். நான் அரசாங்கத்தில் உதவி பெறுகின்ற ஒரு கல்லூரியில் யூஜிசி சேலரி வாங்குற ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபசர். காலையில 8 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நான் கல்லூரிக்கு போய் ஆகணும். அதுக்கப்புறமா என் வீட்டை கவனித்தாக வேண்டும். அதுக்கப்புறமா தான் நீங்க யூடியூப்ல பாக்குறீங்களா, ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சுவிட்சர்லாந்து, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, கனடா, ஹாங்காங், பேங்காக் இதுக்கெல்லாம் போய் பேசணும். எப்படி என்றால் சாதனையாளர்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே 60 நிமிடங்கள் தான் 1 மணி நேரம். அவர்களுக்கு கூடுதலாக இயற்கை கொடுப்பதில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே நேரம் தான் எனக்கும் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்றால் நான் மிக மிக கவனமாக அதை திட்டமிடுகிறேன். மிக கவனமாக அதை திட்டமிடுகிறேன். பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன். அதனால் தான் நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறேன்.